ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு பதிவோடு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சாப்பிட்ற சோறு நெல், சரிங்களா? இந்த நெல்லுக்குள்ளே தான் அரிசி இருக்கும். அரிசியில் நம்ம சோறாக்கி சாப்பிடுவோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெல் இருக்குது. நெல்லை காய வச்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? காய வச்சு எவ்வளோ நாள் காய வைப்பீங்க ஐயா? எவ்வளோ நாள் காய வைப்பீங்க? ஒரு நாள் 2 நாள் காய வச்சுட்டு அங்கே போயிட்டு கம்பெனியில் கொடுத்தா அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த நெல் அறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம் காய்ச்சோடனே, நெல் காய்ச்சோடனே அது மஞ்சள் ஆகிட்டோடனே அறுத்துருவீங்க. வெட்டிட்டு என்னது நெல்லை அறுத்துட்டு காய வச்சுருவீங்க. இது இன்றைக்கி தான் போட்டிங்களா நெல்லை? சரி, பாருங்கள் நம்ம சாப்பிட்ற நெல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு, நடவை நட்டு, வெட்டி இவ்வளோ வேலைங்க இருக்குது. நம்ம சுலபமாக சாப்பிட்றோம், அரிசியை சாப்பிட்றோம். பார்க்க போனால் இவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இவங்களாம் நெல் நாற்று நடாமல், நெல் அறுத்து கொடுக்காம நம்மளுக்கு இன்றைக்கி சோறே கிடையாது. பார்க்க போனால் பாருங்க, இந்த கையால் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க, காலால் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நெல் காலில் குத்தம்ல? குத்தாதுங்களா? சூப்பராக சரிங்க. மஞ்சேண்டு கோல்ட் கலர் மாதிரி இருக்குது. இந்த இவ்வளோ இருக்குத, எத்தனை மூட்டை வரும் அரிசி? இப்போ ஒரு 50 மூட்டை போடுறோம்னா 25 மூட்டை வரும். இப்போ எல்லாம் மிஷினில் போட்டு எடுத்தோடனே 50 மூட்டைனா இப்போ 25 மூட்டை தான் வரும். இப்போ எவ்வளோ விலை போகுதுப்பா? 1500 ரூபா போகுது. 1500 ரூபா. ஒரு மூட்டை எத்தனை கிலோ? 75 கிலோ. 75 கிலோ. சரி சரி. உங்கள் பேர் என்னன்னா? நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி. இங்கே செஞ்சு தானா நீங்கள்? இங்கே செஞ்சு தானா? சரி சரி. ஏரி பக்கம் தான் அவங்க வீடு வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா பேட்டி கொடுத்ததுக்கு. நன்றி, வணக்கம்.